எக்ஸாம்பிள் 5.7 பார்க்கலாம்ப்பா. எக்ஸாம்பிள் 5.7 இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் எண்ணின் விரிவாக்கத்தில் இரண்டாவது, மூன்றாவது மற்றும் நான்காவது உறுப்புகள் முறையே 240, 720, 1080 எனில் XAN மதிப்புகளை காண்க. XANஇன் மதிப்புகளை காண்க. அதாவது அவங்க கொடுத்ததை நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி எழுதிக்கலாம். இரண்டாவது உறுப்பை T2ன்னு எழுதிக்கலாம், மூணாவது உறுப்பை T3, நாலாவது உறுப்பை T4ன்னு எழுதிக்கலாமா? அப்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். T2 = T3 = T4 = TR+1க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். NCR x power n minus r a power r. எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்னோட விரிவில், ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என்ன விரிவில் R+1 ஆகுது, ஆறாவது உறுப்பு TR+1. அப்போ T2 என்னென்னு சொல்லலாம்? இந்த 2 வந்து +1 போட்டோம்னா மீதி 1 தான் இருக்கும். அப்போ T2வை T1+1 போட்டுக்கலாம், T3யை 2+1 போட்டுக்கலாம், 4ரை 3+1 போட்டுக்கலாம். அப்போ NC1 x power n minus 1 a power 1 ஒன்றுனா போட தேவையில்ல. NC1 x power n minus 1 a power 1. இது NC2 x power n minus 2 a power 2. இது NC3 x power n minus 3. இது இந்த ஃபார்முலா போடும்போது நமக்கு கிடைக்கும், ஓகேவா? NC3 இதில் வந்து ஆருக்கு பதிலாக 3ன்னு போட 1ன்னு போட்டால் என்ன வரும், 2 போட்டால் என்ன வரும், 3ன்னு போட்டால் என்ன வரும். X3ஏவும் அப்படி தான் இருக்கும், ஸ்டாண்டாக இருக்கும். ஏன்னா இந்த விரிவாக்கம் வந்து x ப்ளஸ் ஏ. இது A ப்ளஸ் பியாக இருந்தால் இந்த ஆர்டரில் ஏ, இங்கே பி போட்டு யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இங்கே பின்னு போடுவோம். இது எக்ஸ் ஏங்கிறனால ஃபஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸு, இதெல்லாம் அடுத்தது இதெல்லாம் ஏன்னு வரும், ஓகே? அப்போ NC1 x power n minus 1 ஏவோட வேல்யூ 240, NC2 x power n minus 2 a power 2க்கு 720, NC3 x power n minus 3 a power 3க்கு 1080. இந்த சமன்பாடு 1, 2, 3 பேர் கொடுத்தாச்சா? இப்போ சமன்பாடு 2 வகுத்தல் 1, ரெண்டாவது சமன்பாட்டை ஒன்றாவது சமன்பாட்டால் வகுக்கிறோம். அப்படின்னா என்ன வரும்? NC2 x power n minus 2 a power 2 by NC1 x power n minus 1 a = 720/240. ஓகே, 720/240. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா NC2ஓட விரிவாக்கம் எழுதி n × n minus 1 by 1 × 2. இந்த x power n minus 2 x power n x power minus 2ன்னு பிரிச்சுக்கலாம். a power 2 கீழே NC1 என்னென்னு மட்டும் எழுதிக்கலாமா? x power n minus 1 ரெண்டாக பிரிச்சுக்கோ, x power n × x power minus 1. அடுத்து a அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் இதை 72/24ன்னு கேன்சல் பண்ணி போட்டோம்னா 3ங்கிற ஆன்சர் கிடைக்குமா? இதில் n கேன்சல், அதாவது x power n x power n கேன்சல், ஏக்கு ஒரு a ஸ்கொயரில் ஒரு a கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா மீதி n-1 இருக்கும், x power n-1 இருக்கும். சரி, எக்ஸ் பவரில் கீழே -1 இருக்குது, மேலே -2 இருக்குது. எக்ஸ் பவரில் கீழே -1 மேலே -2 இருக்கா? இந்த -1 மேலே வந்தால் +1னா அப்போ எக்ஸ் பவர் -1 மட்டும் தான் வரும். n-1 x power -1 a மட்டும் இருக்கும். இந்த 2 அந்த சைடு பெருக்களுக்கு போக 2, 3, 6ன்னு மாறிடுச்சு. அப்போது என்ன வரும் நம்மளுக்கு? n-1/xன்னு கொடுக்கலாமா? இதை =6/a =6/a. அப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம a இந்த பக்கம் மேலே கொண்டாந்துடலாம், n-1 இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். a இங்கே போயிடும், n-1 இது 2 இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ a/x = 6/n-1. இது சமன்பாடு 4. a/x = 6/n-1. அப்போது அடுத்தது இங்கே 2 வகுத்தல் 1ன்னு போட்ட மாதிரி அடுத்தது 3 வகுத்தல் 2, மூணாவது சமன்பாட்டிலேருந்து ரெண்டாவது சமன்பாட்டாக வகுக்கிறோம். NC3 x power n minus 3 a power 3 divided by NC2 x power n minus 2 a power 2 = 1080/720. இதை சுருக்கினா நம்மளுக்கு 3/2ன்னு கிடைக்குது. நம்மளுக்கு 0 0 கேன்சல், 3 times by 2 times. இதில் வந்து NC3யை n × n-1 n-2 divided by 1 × 2 × 3 இதில் x power n-3 x power n × x power -3ன்னு பிரிச்சுக்கலாம். இதில் a கேன்சல்ஸ்னா ஒரு a மட்டும் இருக்கும். கீழே இருக்கிறது n × n-1 by 1 × 2 x power n x power -2ன்னு பிரிச்சுக்கலாம், = 3/2. இதில் கேன்சல் பண்ணுறதுலாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் மீதி என்ன இருக்குதுன்னா a × n-2/3 × x power -1 = 3/2. அப்போ a/x = 9/2 × n-1 ஆல்ட்ரு பண்ணியாச்சு. இது சமன்பாடு 5. 4ம் a/x தான், 5ம் a/x தான். அடுத்தது அந்த 4வது சமன்பாடு 5வது சமன்பாடு 2 கம்பேர் பண்ணுறோம் பாருங்கள். 4,5லேருந்து என்ன வரும்னு பார்க்கலாமா? இதுவும் a/x தான், இதுவும் a/x தான். அப்போ ரைட் சைடு 2 ஈக்குவல் பண்ணுங்கள். 6/n-1 = 9/2 × n-2. 2 ஈக்குவல் பண்ணியாச்சா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கிங்க. குறுக்கு பெருக்கல் பெருக்கில் என்ன வரும் நம்மளுக்கு? 12 × n-2 = 9 × n-1. அதான் இங்கே எழுதியிருப்போம். 12 × n-2 = 9 × n-1ங்கிறது இங்கே எழுதியிருப்போம். இப்போ அடுத்தது இதில் 12 உள்ள பெருக்குனா 12n - 24 = 9n - 9. இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்னோடய வேல்யூவில் வருது 5 வருது. என்னோடய வேல்யூ 5.
இப்போ என்னோட வேல்யூ 5 ஒன்றாவது சமன்பாட்டில் போட்டுடலாமா? ஒன்றாவது சமன்பாட்டில் போட்டு ஒரு T2 ஈக்குவல் டு இந்த சமன்பாட்டில் போட்டோம்னா என்னோட வேல்யூ வந்து 5ன்னு போட்டோம்னா 5C1 x பவர் 5 - 1 4A ஈக்குவல் டு 240. அடுத்தது இதில் 5C1னா 5 தான். 5A x பவர் 4 ஈக்குவல் டு 240. அப்போ இந்த 5 வந்து டிவைடுக்கு வந்துடும். அப்போ A x பவர் 4 ஈக்குவல் டு 240/5னா 48. இது சமன்பாடு 6. இது சமன்பாடு 6. A x பவர் 4 ஈக்குவல் டு 48. ஓகே. இப்போ இது 4வது சமன்பாட்டில் நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கிட்டோம். A/x ஈக்குவல் டு 6n-1. இதில் n-க்கு பதிலாக 5 போடுறோம். A/x ஈக்குவல் டு 6/4 6/4. A/x ஈக்குவல் டு 3/2 இது சமன்பாடு 7ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 6ஐயும் 7ஐயும் வகுக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு 3 சமன்பாடு இருக்குது. 2/1ன்னு போட்டோம்னா A/xக்கு வேல்யூ கிடைக்கும். 3/2 போட்டாலும் A/xக்கு வேல்யூ கிடைக்கும். அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இது 1வது சமன்பாட்டிலையும் போடணும், 4வது சமன்பாட்டிலையும் போடணும். 1வது சமன்பாட்டில் போட்டோம்னா A × x பவர் 4க்கு வேல்யூ கிடைக்கும். 4வது சமன்பாட்டில் போட்டோம்னா A/xக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ அந்த ரெண்டையும் நம்ம வகுக்க போகிறோம். A × x பவர் 4/A/x அப்படின்னா இப்போ 48/3/2 இந்த 2 ஆக்சுவலாக மேலே போயிடும். இதில் வந்து கேன்சல் ஆச்சுன்னா ஏவுக்கு A கேன்சல் ஆச்சுன்னா x பவர் 5 மட்டும் இந்த 5 எக்ஸும் மேலே போச்சுன்னா x பவர் 5 வரும். 32னா எக்ஸோட வேல்யூ 2. அப்போது இங்கே ஆல்ரெடி என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 5ன்னு எக்ஸோட வேல்யூ 2. இன்னும் நம்மளுக்கு A மட்டும் வேணுமா? அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2வது சமன்பாட்டிலேயே இந்த 4வது சமன்பாட்டிலேயே பிரதியிடுறோம். 4வது சமன்பாட்டிலேயே A/2 எக்ஸோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 6/5 - 1 5 - 1 4. அப்போ A/2 ஈக்குவல் டு 6/4னா இந்த 2 அங்கே மேலே போனால் 8/4ன்னு வரும். அடிச்சு போட்டால் 2. இப்போ ஏவோட வேல்யூ 2. அப்போ n 5 x 2 ஏவோட வேல்யூ 3. அதோட வேல்யூ மேலே 12ன்னு வரும். 12/4ன்னு வரும். அப்போ அடிச்சு போட்டால் 3. அப்போ ஏவோட வேல்யூ 3. ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13 A+B ஹோல் பவர் n விரிவில் 4வது 13வது உறுப்புகளின் கெழுக்கள் சமம் எனில் n-இன் மதிப்பை காண்க. அப்படின்னா TR+1க்கு என்ன ஃபார்முலா? NCR A/n-R B/R அதை எழுதியாச்சு. இதில் வந்து T4ம் T13 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? T4னால் அதை எப்படி பிரிக்கலாம்? 3+1 பிரிச்சுக்கலாம். 13 12+1 பிரிச்சுக்கலாம். அப்போ இதோட வேல்யூ போடும்போது என்ன வரும்? NC3 இதில் போடும்போது NC3 A/n-3 B/3. இது NC12 A/n-12 B/12. இது ரெண்டு கெழுக்களும் சமமா? அப்போ NC3 = NC12ன்னு எழுதிக்கோ. அதான் கெழு. NC3 = NC12. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்க. NCAவும் NCBயும் ஈக்குவல்னா A+B = n. அப்போ 3 + 12 = n = 3 + 12. அப்போ n = 15. n = 15. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம்ப்பா.